திருச்சிற்றம்பலம். ஆயிரமானாலும் ஆயிரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்த காசி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுற மயிலாடுதுறை காசிக்கு வீசம் மகிமை கூட உள்ள தலம். காசியில் ஒரு விஸ்வநாதர் விசாலாட்சி இருக்காங்க. ஆனால் இங்கேயோ 7 விஸ்வநாதர் விசாலாட்சி இருக்காங்க. அந்த சப்த காசி ஸ்தலம் மயிலாடுதுறை என்னும் மாயவரம் என்னும் மாயூரம் அப்படிங்கிறது ஆகும். துலாக்கட்டத்திற்கு தெற்கே லாகடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு கிழக்க பார்த்து கடைத்தெருவில் விஸ்வநாதர் அப்படிங்கிற பேரில் இருக்கார். 2வது காசி தலம் காவிரி பாலத்துக்கு தெற்கே பாலக்கரை விஸ்வநாதர்னு இருக்கார். 3வது வடகரையில் வள்ளலார் தீர்த்த மண்டபத்துக்கு கிழக்க அங்கே ஒரு வள்ளலார் விஸ்வநாதர் இருக்கார். 4வது திம்மப்ப நாயக்கர் அப்படிங்கிற படித்துறையில் அங்கே ஒரு விஸ்வநாதர். இவர் வடக்கு வீதிக்கும் பெரிய கோயில் வடக்கு மதிலுக்கும் நடுவே இருக்கார். இந்த 5வரும் கண்வர், கௌதமர், அகத்தியர், பரத்வாஜர், இந்திரன் அவங்களால் நிறுவி வழிபட்ட சிவபெருமான். 6வது மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட் சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருக்குது. பாலடைந்த திருமேனியாக யாராச்சும் வருவாங்களான்னு காத்து இருக்கக்கூடிய ஒரு விஸ்வநாதர். 7வது கொரநாடு விஸ்வநாதர். ஆக மொத்தம் 7 காசி விஸ்வநாத தலங்கள் அங்கே மாயூரத்தில் இருக்குது. அப்புறம் ஏலூர் பல்லக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, மயிலாடுதுறையில் பெரிய கோயிலுக்கு மேற்க இருக்கிற ஐயாரப்பர் கோயிலும், கொரநாடு புனிகீசர், சித்தர்காடு பிரம்மபுரீசர், மூவலூர் வழித்துணைநாதர், சோளம்பேட்டை அழகியநாதர், துலாக்கட்டம் காசி விஸ்வநாதர், பெரிய கோயிலாகிய மயூரநாத சுவாமி, இந்த 7 கோயிலும் சேர்த்து திருவையாறு போலவே இருக்குமா. அந்த ஏலூர் சப்ததானம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இங்கே 7 சாமியும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விழாவில் 7 கன்னியர் யார் யாருன்னா, திரு இந்தலூர், திரு தாண்டீசம், கருங்குயில்நாதன்பேட்டை, ஆனந்த தாண்டவபுரம், பசுபதீசம், கழுக்காணி முட்டம், தருமபுரம் வள்ளலார் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மயிலாடுதுறையில் சுற்றி இருக்கக்கூடிய சப்த மாதர்கள் கோயில்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் சொன்னாலே முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மயிலாடுதுறையை ஆரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, தில்லையில் போய் வழிபட்டாலே முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மயிலாடுதுறை தலம் பெயர் சொன்னாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆனாலும் 1000 ஆகாது. அதனால் எத்தனை கோயில், எத்தனை மகிமை இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.